ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் குருவாலா குத்தீட்டியா உன் பார்வை, அத்தியாயம் 27. பாத்ரூம் சென்று கைகால்களை சுத்தப்படுத்தி கொண்டு வந்தவன் டைனிங் டேபிளில் அமர்ந்தவன் முன் தட்டு வைத்து சாவித்திரி அம்மா சொன்னபடி முதலில் பொரியல் கூட்டு என்று காயை வைத்துவிட்டு அதன் பிறகு சாதம் போடும்போது முதலில் ஒரு கரண்டி சரியாக போட்டாள். இரண்டாவதா போடும்போது கை தவறி சாதம் கீழே சிந்தி விட்டது. அவள் பயத்துடன் அவனை பார்க்க அவன் அதை கண்டுகொள்ளாமல் போடுடி பசிக்குது என்றான். இப்படி அவள் தவறாக சிலது செய்தாலும் அவன் அதை கண்டுகொள்ளவில்லை. அவளிடம் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டவன் 18 வருஷம் ஆச்சு அம்மா கையால் இப்படி உட்காந்து சாப்பிட்டு. இன்னைக்கு சாப்பிட்டது எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது. உனக்கு பிடிக்கலைனாலும் எனக்கு பிடிக்குதே என்றவன் அவள் இடுப்பில் கை போட்டு இழுத்து அவன் அணைப்பிற்குள் கொண்டு வந்தவன் அவள் நெற்றி கண்களில் முத்தமிட்டு, நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன், அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்க என்றான். அடுத்தடுத்து வந்த நாட்களில் தோகினி அவனுக்கான வேலைகளை தன் பொறுப்பில் எடுத்து கொண்டாள். தோழிகளுடன் ஃபோனில் பேசினாள். மதுரிகா தான் எக்ஸாமிற்கு படிச்சிட்டியாடி என்று கேட்க, இல்லையே என்றாள். ஏன், உன் கணவர் எக்ஸாம் எழுத வேண்டாம் என்று சொல்லிவிட்டாரா என்று கேட்க, சேச்சே அப்படி இல்லை, இதை பற்றி நான் இன்னும் அவர்கிட்ட பேசலை என்றாள் தோகினி. நடந்தது நடந்துருச்சு. அவர் உன்னை கொடுமைப்படுத்தினாலோ துன்புறுத்தினாலோ இல்லை எந்த விதத்திலையாவது தொந்தரவு பண்ணினாலோ அவர் வேண்டாம் என்று விலகி வரலாம். ஆனால் அவர் உன்னை காதலிக்கிறார், உன்னை நன்றாக வைத்துக் கொள்கிறார் என்றால் முதலில் அவரை நீ எங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்டாக நினைத்து மனதில் பட்டதை பேசி பழகு, பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிவிடும் என்றார். அடியாத்தி, உனக்கு 100 வயசாடி, அப்படியே பாட்டி மாதிரியே அட்வைஸ் பண்ணுற என்று இவள் குறும்பாக கேட்க, இப்படி அட்வைஸ் பண்ண 100 வயசு பாட்டியாக இருக்கணும் என்ற அவசியமே இல்லை ஃப்ரெண்டு. அனுபவம் இருந்தால் போதும். அண்ணன் அக்கா என்று திருமணமானவர்கள் கூட இருக்கும் வீட்டில் கடைக்குட்டியான எங்களை போன்றவர்களுக்கு இந்த அனுபவம்தான் தன்னால் கிடைத்துவிடும் என்றாள். அந்த நேரம் மதுரிகாவின் அக்கா குரல் அருகே கேட்க, என்னடி அக்கா வந்திருக்காங்களா என்று கேட்க, ஆமாம், கல்யாணமாகி 10 நாள் ஆகுது, அதுக்குள்ளே புருஷன் மேலே கம்ப்ளைண்ட். என்னடி சொல்கிற? ஆமாம், அவர் வெளியே கூட்டி போகும்போது உனக்கு என்ன பிடிக்கும் என்று கேட்டு வாங்க மாட்டேங்கிறாராம். அவருக்கு பிடித்ததைத்தான் வாங்குகிறாராம். இவள் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு சொல்ல, அம்மா நல்லா 4 டோஸ் கொடுத்தாங்க, உனக்கு இது வேணும்னு நீ முன்னாடியே சொல்லிட்டா வாங்கி தரப்போகிறாரு, அவர் தான் உன்னை கேட்கணும் என்று நீ எதுக்கு எதிர்பார்க்கிறாய் என்று திட்டின பிறகுதான் வாயை மூடிக்கொண்டாள் என்றாள். உன் கணவரும் அப்படித்தான் செய்கிறாரா என்று கேட்க யோசித்த தோகினி, வீட்டு சாமான்கள் இப்படி விஷயங்களில் எனக்கு பிடித்ததைத்தான் வாங்கினார், மற்றபடி நாங்கள் இன்னும் வெளியே போகவே இல்லை என்றாள். நீ முதல்ல ஃப்ரெண்டாக பேசி பழகு, உன் மனசு காலியாக இருக்கு, அதனால் அவர் உள்ளே வருவதற்கு தடையில்லை. ஆனால் அவரை பிடிக்காது என்று முதலிலேயே தீர்மானம் பண்ணிக்காதே என்றாள். நான் எங்கேடி அவரை பிடிக்காதுன்னு சொன்னேன்? அந்த இரவு நேரம் தெருவிளக்கின் வெளிச்சத்தில் அவருடைய புல்லட்டை விட்டு இறங்கி கம்பீரமாக அவர் நடந்து வந்தது கண்ணாலேயே அடித்து கொண்டு இருந்தவனை நிறுத்த வைத்தாரே, அந்த நிமிடமே எனக்கு அவரை பிடித்து விட்டது. ஆனால் அது எதற்காக என்றுதான் இன்று வரை எனக்கு புரியலைடி என்றாள். அவருடன் பழகு, என் அக்கா மாதிரி. அவராகத்தான் எதையும் செய்யணும் சொல்லணும் என்று நினைக்காதே, நீயே சென்று பேசு, பழகு. பழகத்தான் பிடித்து போகும். என்னடி படத்தில் வர்ற மாதிரி டயலாக்கெல்லாம் பேசுகிற என்று நக்கலடித்து விட்டு ஃபோனை வைத்தாள். அப்போதுதான் வீட்டு வாசலில் நின்று இருந்த கணவனை பார்த்தவள், வாங்க, ஏன் அங்கேயே நின்றுட்டீங்க என்றாள். என்றபடி வந்தவன் அவள் அருகே வந்து அவள் கன்னத்தை தன் கைகளில் ஏந்தி கொண்டு அவள் கண்களை ஆழ்ந்து பார்த்தவன், உனக்கு என்னை பிடிக்குமா என்று கேட்க, நான் பேசினதை கேட்டிருக்கிறார் என்று புரிந்து கொண்ட தோகினி, பிடிக்கும் என்றாள். அப்போ ஏண்டி என்னை விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போனாய் என்றான் கோபமாக, கோபம் கொப்பளித்த குரலில். அவன் கண்கள் சிவந்து மூக்கு விடைத்து நரம்புகள் முறுக்கேறி அவன் நின்ற விதம் பார்த்து அவள் பயந்து போனாள். தோகினி பயத்தில் கண்ணீர் வழிய அவள் கன்னத்தை பிடித்திருந்தவன் கைகளிலும் விழுக, அழுகாதடி
அழுகாத. உன் கண்ணில் கண்ணீரை பார்க்கவா நான் உன் கழுத்தில் தாலி கட்டினேன்? வேண்டாம், அழுகாதே என்றவன் கண்ணீரை துடைத்து விட்டான். அவளை இழுத்து அணைத்து கொண்டான். அவளுக்கு பயத்தில் இதயம் வேகமாக துடித்தது. அதை அவன் இதயம் உணர்ந்தது. அப்படியே மௌனமாக அணைத்து நின்றவன் அவனால் அவள் செய்ததை மன்னித்து அவளை மனைவியா அவளிடம் உரிமை எடுத்துக்கொள்ள அவன் மனம் இடம் கொடுக்கலை. தோகினி இன்னும் கணவன் மனைவி என்கிற பந்தத்தையே ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிறாள். தெய்வா அவளை காதலிக்கிறான். அதனால் எளிதாக அவளை மனைவியாக நினைக்கிறான். தோகினிக்கு தெய்வாவை பிடிக்கும் தான், ஆனால் காதல் இல்லை. அதனால் கணவன் மனைவி பந்தத்தையும் அவளால் எளிதாக ஒத்துக்கொள்ள முடியலை. மறுநாள் தோகினி தெய்வாவிடம், எனக்கு எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது, நான் எக்ஸாம் எழுத போகணும் என்றாள். அவளை உற்று பார்த்தவன், போயிட்டு வா என்றான். அடுத்தபடி அவள் படிக்க ஆரம்பித்து விட்டாள். அன்று இரவு அவள் தன்னுடைய லேப்டாப்பில் மனநிலை சரியில்லாத சிலருடைய வீடியோக்களை போட்டு பார்த்து கொண்டு இருந்தாள். கணவன் வந்ததையோ குளித்துவிட்டு சாப்பிட வந்ததையோ அவள் கவனிக்கவில்லை. வீட்டில் அவள் மட்டும்தான் இருந்தாள். இப்போதெல்லாம் அவள் நன்றாக தோசை ஊற்ற பழகி இருந்தாள். அதனால் கணவனுக்கு அவளே சுட ஊற்றி கொடுத்தாள். சட்னி சாவித்திரி அம்மா வைத்துவிட்டு 8 மணிக்கே சாப்பிட்டுவிட்டு கோவிந்தனுக்கு சாப்பாடு எடுத்துக்கொண்டு போய்விடுவார். அவர் வீட்டில்தான் சாவித்திரி அம்மா தங்கி இருந்தார். அவள் வராததை கண்ட தெய்வா பெட்ரூமிற்கு வந்து பார்க்க அவள் லேப்டாப்பில் ஏதோ படம் பார்த்து கொண்டு இருக்க அவள் அருகே போய் நின்றவன் லேப்டாப்பை பார்க்க அதில் மனநிலை சரியில்லாத ஒருத்தரை பற்றிய வீடியோ. ஆரம்ப நிலையில் அவருக்கு எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்திருக்கும், அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருந்திருக்கும் என்று காட்டியிருந்தார்கள். ஏய், இதெல்லாம் ஏன் நீ பார்க்குற? வேண்டாம், நிறுத்து. ராத்திரி நேரம் இதையெல்லாம் பார்த்துட்டு பிறகு மனசு சரியில்லாமல் போயிடும், சங்கடப்படும் என்றான். அவன் குரலை கேட்டு திடுக்கிட்டவள், எப்போ வந்தீங்க என்றாள். நான் குளிச்சு முடிச்சுட்டே வந்துட்டேன். நீ வரலை என்றதும் வந்தேன். படம் பார்க்குறியா என்றான். என்னது படமா? நோ, எக்ஸாமுக்கு படிக்கிறேன் என்றாள். என்னது படிக்கிறியா? இப்போ படம் தானே பார்த்துக்கிட்டு இருந்த என்றான். இது படம் இல்லை. இந்த மாதிரி வீடியோ போட்டு நம்மக்கிட்ட நிறைய கேள்வி கேட்பாங்க. நமக்கு இவருக்கு வந்திருக்கிற நோய் என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன மாதிரி சூழ்நிலையில் இது வரும், இதற்கான தீர்வு என்ன அப்படின்னு என்ன கேள்வி கேட்பாங்க. என்னதான் தியரியாக படித்து பரீட்சை எழுதினாலும் ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரி மனிதர்களை பார்க்கும்போது அவர்களை பற்றி நமக்கு தெரியணும். பொதுவாக சாதாரணமாக நம்மளோட பேசுகிற பழகிற பொதுமக்களில் சிலருக்கு உள்ளுக்குள்ளேயே இருக்கும் இந்த டிஸார்டர்களை கண்டுபிடிக்க வேண்டும். அதை எப்படி கண்டுபிடிப்பது என்று நுணுக்கம் தெரியணும் என்றாள். கை உயர்த்தி தடுத்தவன், நீ பேசுகிற எதுவும் எனக்கு புரியலை. நீ என்ன படிக்கிறாய் என்றான். அது பிஎஸ்சி சைக்காலஜி என்றாள். சைக்காலஜினா இந்த பைத்தியங்களை குணப்படுத்துகிற டாக்டர் தானே என்று கேட்க, நோ, அது இல்லை. நான் படிப்பது மனோதத்துவம் பற்றி. பைத்தியம் என்பது கொடிய வார்த்தை. நாம் அப்படி அவர்களை சொல்லக்கூடாது. உடம்பு சரியில்லாதவர்களை உடம்பு சரியில்லாதவங்க என்று தானே சொல்கிறோம். அதே மாதிரி மனநிலையில் மாற்றம் உள்ளவர்களை மனநிலை மாறியவர்கள், சரியில்லாதவர்கள் என்று தான் சொல்லணும் என்றாள். அவனுக்கு ஒன்றுமே புரியலை. இந்த படிப்பு எதுக்கு படிக்கிறாய் என்றான். ஒரு நிமிடம் வேதனைப்பட்ட தோகினி சமாளித்து கொண்டாள். பெரிய படிப்பு படித்து வேலை பார்க்கும் அம்மாவே இந்த கேள்வியை தானே கேட்டார். இவர் கேட்பதில் அதிசயம் இல்லை என்று நினைத்தவள், நான் முதலில் இந்த படிப்பை தேர்ந்தெடுக்க காரணம் என் அம்மாவை கஷ்டப்படுத்தத்தான் என்றாள். என்னது, உன் அம்மாவை கஷ்டப்படுத்தவா? ஆமாம், ஏன்னா என் அம்மா டாக்டர், கம்ப்யூட்டர் இன்ஜினியர், ஐஐடி இப்படி பெரிய பெரிய படிப்பாக படிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணினாங்க. அது எனக்கு பிடிக்கலை. ஏன், உனக்கு படிப்பு சரியாக வராதா என்று அவன் கேட்க, என்னது, எனக்கு படிப்பு சரியாக வராதா? ஹலோ, நான் +2ல் 600க்கு 580 மார்க் வாங்கினேன் என்றாள். அப்புறம் என்ன, மார்க்கும் இருக்குது, படிக்க வைக்க பெற்றவங்களும் இருக்காங்க, படிக்க வேண்டியது தானே என்று அவன் புரியாமல் கேட்க, படிக்கலாம். படித்து முடிக்கும் வரை என் அம்மா செலவு பண்ணுவாங்க. அதன் பிறகு வேலை கிடைத்துவிடும். வேலை கிடைச்சா சம்பளம் கிடைக்கும். என் தேவைகளை நானே பார்த்து கொள்ளணும். அதன் பிறகு என் அம்மா பணம் அனுப்ப மாட்டாங்க என்றாள். நீ என்ன லூஸா? நீ சம்பாதித்த பிறகு உனக்கு ஏன் அவங்க பணம் கொடுக்கணும் என்று தெய்வா கேட்க, ஏன்னா எனக்கு பணத்தேவை இருக்கும் வரைதான் என் அம்மாவிற்கு என் நினைவே வரும். என்னோடு தொடர்பில் இருப்பாங்க. மாதம் ஒரு முறை பணம் அனுப்பும்போது என் ஞாபகம் வரும். அதுக்காகத்தான் இந்த படிப்பை தேர்ந்தெடுத்தேன். ஆனால் படிக்க படிக்க எனக்கு ரொம்ப பிடித்து போனது என்றாள்.
என்ன பேசுகிற நீ பணம் கொடுக்கும்போது தான் பெற்ற மகளோட உனக்கு பணம் கொடுக்கும்போது தான் பெற்ற மகளோட நினைவு ஒரு அம்மாவுக்கு வருமா? தெரியலை. மற்ற நேரங்களில் ஞாபகம் வருதா வரலையா தெரியலை. என் கூட ஃபோன்லையாவது பேசி இருக்கலாமே, ஞாபகம் வந்தா? பேசினா பேசட்டும், பேசாட்டி போகட்டும் என்று விலகி ஓட எனக்கு யார் இந்த உலகில் இருக்காங்க? ஆனாலும் என் அம்மா ரொம்ப புத்திசாலி. நான் பணம் சம்பாதிக்கிற படிப்பு வேண்டாம்னு மறுத்ததால் பணம் சம்பாதிக்கும் மாப்பிள்ளையை பார்த்து என்னை திருமணம் பண்ணி வைக்க நினைத்தார்கள். எனக்கு பிடிக்கலை.